ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி தமிழ். இப்போ நம்ம 2022 இருக்கோம். உலகம் ரொம்பவே ஸ்பீடாக ஓடிட்டுருக்கு. நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை கவனிக்கிறது கூட நமக்கு நேரம் கிடையாது. இதில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை நம்ம பார்த்துக்கிறதுக்கு அதிக நேரத்தை நம்மளால் செலவழிக்க முடியாது. நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை நம்மளே கொஞ்ச நேரத்தில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்கான வழியை தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆமாம், இந்த வீடியோவில் 10 இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் ஹேக்ஸ், அதை உங்கள் வீட்டிலேயே நீங்களே பண்ண முடிகிற அளவுக்கு ஈஸியான லைஃப் ஹேக்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற உபயோகமான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் ஹேக் நம்பர் 1. வேகமாக ஓடிட்டு இருக்க இந்த உலகத்தில் நம்ம எதை பார்க்க மறக்கிறோமோ இல்லையோ, ஆனால் கண்ணாடியை பார்க்க மறக்கவே மாட்டோம். நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்கலன்னா அந்த நாளே நமக்கு ஓடாது. அப்படிப்பட்ட கண்ணாடியில் சில சமயம் திட்டுத்திட்டான கரைகள் இருக்கும். அது எவ்வளோ தொடச்சாலும் போகாது. அப்படிப்பட்ட அந்த கரையை போக்க வைக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழியை தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்பவே கோல்டான வாட்டரில் கொஞ்சம் வினிகரை போட்டு ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணிவிட்டு அதை அந்த கண்ணாடியில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டான கிளாத்தை வச்சு ரப்பர் வைப் பண்ணிங்கன்னா அந்த கரை ஈஸியாகவே போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் முகத்தை ரொம்பவே தெளிவாக அந்த கண்ணாடியில் பார்க்க முடியும். ரெண்டாவது லைஃப் ஹேக் என்னென்னா, நம்ம பேனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான். பேனில் தான் நம்ம அதிகமான உணவுகளை சமைப்போம். அப்படிப்பட்ட பேனை நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் அதில் அடிப்பிடிச்ச கரைகள்லாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் பண்ண வேணாம். அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டரை பிடிச்சி வச்சுட்டு அல்கா செல்ஸ்ரா அப்படின்ற ஒரு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட் அதில் போட்டுட்டு 15 நிமிஷம் கழித்து அதை க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கரைகள்லாம் போயிடும். லைஃப் ஹேக் நம்பர் 3. ஜூஸ் பிளெண்டரை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உள்ள பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் இருக்கும். நம்ம கையால் க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஆபத்து அதிகம். ஸோ அந்த மாதிரி இனிமேல் க்ளீன் பண்ணாமல் நம்ம டிஷ்வாஷுக்கு யூஸ் பண்ணுற சோப்பை கொஞ்சமாக கட் பண்ணி அந்த மிக்சிக்குள்ளே போட்டுட்டு 2 கப் ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு அதை ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா எல்லா ஆளுக்கும் ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். ஆக்ட் நம்பர் 4. ஆணியை சுற்றி வச்சு அடிக்கும் போது சில நேரங்களில் சுற்றி சரியாக அடிக்காமல் நழுவி போயிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு மேக்னெட்டிக் டேப்பை வாங்கி உங்களோட சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஆணியை அது கரெக்டாக அடிச்சிடும். ஆக்ட் நம்பர் 5. நம்ம வீட்டில் துர்நாற்றம் இல்லாமல் வாசனை வீச நம்ம கண்ட ஏர் ஸ்ப்ரேவெல்லாம் ரொம்பவே விலை கொடுத்து வாங்கி வச்சுருப்போம். இனிமேல் அப்படி வாங்க தேவையில்லை. 2 கப் வாட்டரை அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் வெண்ணிலா பீனை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டாலே போதும். வீடு ரொம்பவே வாசனையாக இருக்கும். இது ஒரு இயற்கை ஏர் ஸ்ப்ரே. ஆக்ட் நம்பர் 6. சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு சாவி, ஆஃபீஸ் சாவி, கார் சாவி, பைக் சாவி இது எல்லாத்தையுமே ஒரே கொத்தாக வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் எதோட சாவின்னு அவங்களுக்கே குழம்பி போயிடும். இந்த மாதிரி குழம்பமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சாவிக்கும் ஒரு பெயிண்ட் அடித்து வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆக்ட் நம்பர் 7. எல்லாரோட வீட்டுக்குமே அழகு சேர்க்குறது அவங்க வீட்டில் இருக்க ஃபர்னிச்சர்ஸ் தான். ஆனால் அப்படிப்பட்ட ஃபர்னிச்சர்ஸை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் இனிமேல் அந்த கஷ்டம் தேவையில்லை. அந்த ஃபர்னிச்சர்ஸில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அத்தியாவசிய எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சிங்கன்னா அழுக்கு ரொம்பவே ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபர்னிச்சர்ஸும் ரொம்பவே பிரைட்டாக ஷைன் ஆகும். ஆக்ட் நம்பர் 8. எல்லார் வீட்லேயுமே இந்த காலத்தில் சோஃபாஸ் கண்டிப்பாகவே இருக்குது. அப்படிப்பட்ட சோஃபா நம்ம வாங்குகிற டைமில் ரொம்பவே அழகாக இருக்கும். நாள் போக போக அங்கங்கே சுருக்கங்கள் ஏற்பட்டுரும். இந்த சுருக்கங்களை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம யோசிச்சிருப்போம். இனிமேல் அந்த கவலையும் வேண்டாம். கொஞ்சோண்டு டூத் பேஸ்ட்டை அந்த சோஃபாவில் போட்டுட்டு ஈரமான துணியால் அதை தொடச்சிங்கன்னா அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். ஆக்ட் நம்பர் 9. ஒரு வீட்டில் குழந்தைங்க இருந்தாலே போதும், கண்டிப்பாக அந்த வீட்டோட செவர்கள் எல்லாத்தையுமே கிரையான்ஸ் வச்சு வரைஞ்சி விட்டுருவாங்க. அந்த கிரையான் கரைகளை எப்படி மறைய வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்மளும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். தண்ணி வச்சு தொடச்சா கூட போகாது. பட் இனிமேல் ஈஸியாக போக வைக்கலாம். உங்ககிட்ட ஏர் ட்ரையர் இருந்துச்சுன்னா அந்த கிரையான் கரைகள் மேலே கொஞ்சம் நேரம் காட்டி அதை ஹீட் பண்ணிங்கன்னா போதும். அந்த கிரையான் கரைகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆக்ட் நம்பர் 10. உங்கள் வீட்டில் மைக்ரோவேவ் ஓவன் இருந்து அந்த மைக்ரோவேவ் ஓவன் எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் துர்நாற்றம் வீசிச்சுன்னா நீங்கள் இனிமேல் அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு பவுலில் வினிகர் எடுத்து அதை மைக்ரோவேவனுக்குள்ளே 5 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு அதை வைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். மைக்ரோவேவன் எப்பயும் போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட இந்த 10 லைஃப் ஹேக்ஸும் ரொம்பவே ஈஸியாகவும் உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க இந்த 10ல் எதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுமோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் லைஃப் ஹேக் தெரிஞ்சாலும் அதையும் மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் உபயோகமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.